செம்ம சாஃப்டாக இருக்குங்க. பர்ஃபெக்ட். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது செலிப்ரேஷன் வீடியோ. ஆமாங்க, கிறிஸ்மஸ் வரப்போகுது. உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா கேக் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா இன்னைக்கு ப்ளம் கேக் செய்ய போறேன். கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா குக்கர்ல தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ம கேக் பண்றதுக்கு ஓவன் வேணுங்கிற அவசியமே கிடையாது. குக்கர்ல அவ்வளோ அருமையா செய்யலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் A to Z அக்கு வேற ஆணி வேற சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல இந்த ப்ளம் கேக் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் கேக் செய்யறதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் 2 கலர் எடுத்திருக்கேன், பச்சையும் சிவப்பும். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா அதுவும் 1/4 கப் எடுத்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல வால்நட் கூட ஆட் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். கருப்பு திராட்சை 1/4 கப் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாதா திராட்சை எடுத்துக்கலாம், அதாவது மஞ்சள் கலரா இருக்கும் இல்லைங்களா அந்த திராட்சை. கருப்பு திராட்சை ப்ளம் கேக்குக்கு எப்பயுமே அதிகமா போடுவாங்க, அது சுவை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம கேக்குக்கு நல்ல கலரும் கொடுக்கும். ஒரே ஒரு சிட்டிக்கை பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா குக்கிங் சோடா ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சோடா போடும் போதும் இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடும். 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே ஊத்திக்கலாம். நீங்க வீட்லயே ஆரஞ்சு பழத்துல இருந்து ஜூஸ் எடுத்து போடலாம், இல்ல கடையில வாங்கின ஜூஸா இருந்தாலும் சரி. இப்ப இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆரஞ்சு ஜூஸும் ஊற்றலாம், மிக்சட் ஃப்ரூட் ஜூஸும் ஊற்றலாம், ஈவன் கிரேப் ஜூஸ் கூட ஊற்றலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 6 to 8 hours வந்து நம்ம ஊற வைக்கணும். நான் வந்து 6 hours ஊற வைக்க போறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதை பொறுத்து ஊற வைங்க. அட்லீஸ்ட் 6 hours ஊறணும், அப்பதான் இது சாஃப்ட் ஆகும், கேக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது இப்படியே 6 மணி நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம போட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லா உப்பி பெருசா இருக்கு. ஜஸ்ட் ஒரு தடவை இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. மீதி தேவையானது இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே இல்லைன்னா சாதாரணமா வீட்டில் அலுமினியம் பாத்திரம் வச்சிருப்பீங்கல்ல, அதில் வேணாலும் செய்யலாம். ஈவன் திக்கான சில்வர் பாத்திரத்துலேயும் செய்யலாம். ஸோ உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமாகவும் அகலமாகவும் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் பட்டர் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் அப்படியே பரவற மாதிரி தடவி கொடுங்க. இந்த சைட்லேயும் தடவணும், அடியிலையும் தடவணும். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம், ஆனால் வாசனை இல்லாத எண்ணெயா இருக்கணும். ஈவன் நீங்க நெய் கூட தடவிக்கலாம். இந்த அளவுக்கு தடவினா போதுங்க. இப்போ கேக் வந்து ஒட்டாம வரதுக்காக நான் பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் இது உள்ள வச்சுக்கலாம். கரெக்டா இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா மேல அப்படியே கொஞ்சம் மைதா மாவு டஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படி பண்ணுங்க. சைட்ல வைக்கிறதுக்கும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுவும் அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட் அதிகமா வைங்க, அப்பதான் பொங்கி வந்தா கூட கீழே வலியாம இது உள்ளாரியே இருக்கும். பாருங்க, நல்லா ரவுண்டா பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. இந்த அளவுக்கு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணா போதும். இப்போ வாங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கேக்குக்கு வாசனை கொடுக்கறதுக்காக சில பொருட்கள் போட்டு பொடிச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சின்னதா 3 பட்டை போட்டுக்கோங்க. 3 லவங்கம் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்து அந்த தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இப்போ அதுவும் போட்டுக்கலாம். ஏலக்காயில இருக்க கொட்டையை மட்டும் போட்டா போதும். தோல் போட்டிங்கன்னா நைஸா மையாது. கேக் சாப்பிடும் போது அப்படியே வாய்க்கு கிடைக்கும். நம்ம போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியான பொருள். இதை அரைச்சிங்கன்னா நைஸாவே அரையாது. ஸோ இதுல 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அரைச்சா நல்லா பொடியும். இப்போ இது நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது இப்போ அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்போ சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம கேக்குக்கு நல்ல கலரும் கொடுக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன். அடுப்பை நல்லா இப்ப கம்மியா வச்சுக்கோங்க. 1/2 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த சர்க்கரையில தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அடுப்பை நல்லா அதிகமா வச்சிங்கன்னா கரிஞ்சிடுச்சுன்னா அது அப்படியே கசப்பா இருக்கும். இப்போ இது கிளறி கொடுங்க.
சூடு ஆக ஆக அதே அப்படியே மெல்ட் ஆகி வரும். இந்த சர்க்கரை பாகு காய்ச்சறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கன்னா அது கசப்பாயிடுச்சுன்னா கேக் பூரா கசப்பாக இருக்கும். கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் சர்க்கரை அப்படியே உருகுது. இப்போ விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பணலை இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். ஈவன் பனவெல்லம் கூட போடலாம். பனவெல்லம் போடும்போதும் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். பாருங்க இப்போ இன்னும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே ப்ரௌன் கலராக வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் உங்களுக்கு எந்த ஸ்டேஜின்னு காட்டுறேன். அடுப்பணலை இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரணும். பாருங்க கலர் ரொம்ப டார்க்காக வந்துடுச்சு. இப்போ அடுப்பணலை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படியே பொங்கி வரும். இதுக்கு மேலே விட்டோமா அப்படியே கரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நம்ம உடனே இந்த தண்ணி ஊற்றினாதான் இந்த சர்க்கரை கட்டியாகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஊற்றுறோம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணியாக ஊற்றுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்படி தண்ணி ஊற்றணும். அவ்வளோதாங்க. இப்போ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சலிச்சிக்கலாம். நான் வடிகட்டியில் தான் சலிக்கிறேன். 1 கப் மைதா மாவு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த 1 கப் மைதா மாவுடைய அளவு கிராமில் பார்த்தீங்கன்னா 130 கிராம் இருக்கும். இப்போ மீதி தேவையான பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்ச ஏலக்காய், பட்டை, லவங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதிலே போட்டுக்கலாம். ஏன்னா சலிச்சா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்படியே நின்றும். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 சிட்டிகை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சலிச்சுக்கலாங்க. இப்போ மாவும் சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போது நம்ம கேக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். 1/4 கப் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதாவது பட்டர்லேயே உப்பு போட்டதும் இருக்குது, போடாததும் இருக்குது. உப்பு போடாத பட்டராக வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பட்டரும் இதிலே போட்டுக்கலாம். நான் பட்டர் போடுறேன். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதாவது வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம சலிச்ச மாவும் இதிலே கொட்டிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு அளவாக போட்டிருக்கேன். இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா கேக் கட் பண்ணும் போதும் அப்படியே உதிர்ந்து வரும். கேக் பீஸாக வராது. பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம காய்ச்சி வச்ச கேரமலும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ தான் கேக்குக்கே நல்லா கலர் வருது. ப்ளம் கேக்குனாலே அப்படியே நல்லா டார்க் கலராக இருக்கும். நம்ம கேரமல் ஊற்றும் போது தான் இந்த கலர் வரும். பால் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஜூஸும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ண இந்த கேக் மாவை நம்ம கேக் பேனில் மாற்றிக்கலாம். கேக் ட்ரேவில் நம்ம பட்டர் பேப்பர்லாம் போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணதை ஊற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கேக் மேலே அப்படியே வெடிச்சிருக்கும். நம்ம மாவெல்லாம் இதில் ஊற்றியாச்சு. வாங்க இப்போ அடுத்தது எப்படி பேக் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் பழைய ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். பாருங்க குக்கரில் ஒரு ஸ்டாண்டும் வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 5 மினிட்ஸ் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது இது நல்லா சூடாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. நம்ம இது உள்ளே வச்சிடலாம். சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். வீட்டில் வேற ஒரு கடாயில் இருந்த மூடி எடுத்து மூடி இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டேஜை உள்ளே காட்ட முடியும். நீங்கள் குக்கர் மூடியே வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் கேஸ்கட் போட்டு போடுங்க. விசில் போடாமல் அப்படியே மூடிக்கோங்க. பாருங்கள் நான் எடுத்த மூடியில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆவி வெளியில் போகக்கூடாது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பணல் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். மீடியம் பர்னராக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன பர்னராக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பர்னருக்கு போகாதீங்க. அடுப்பணலை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஏற்கனவே நல்லா 5 நிமிஷம் சூடு பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் அடுப்பணல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுப்பணல் அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். இது இப்படியே 45 நிமிஷம் டு 50 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வச்சுட்டு. முன்ன விட இப்போ கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன். பட் ப்ளீஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க இப்போ கேக்கு பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டோமா இதெல்லாம் உள்ளே போயிடும். அதனால் பாதி வெந்ததுக்கப்புறம் தான் போடணும்.
இப்படி போடணும்னு அவசியம் கிடையாது, பட் இந்த மாதிரி போடும் போதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கருப்பு திராட்சை போட்டேன். இப்போ போடுறது டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ரெட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேஷ்நட்டும் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அரை மணி நேரம் தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 15 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். டோட்டலாக 50 மினிட்ஸ் இப்போ டைம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கேக் வெந்துக்குச்சான்னு பார்க்கலாம். நடு இடத்துல தான் விட்டு பார்க்கணும், ஏன்னா அங்கே தான் வேகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு குச்சி விட்டு பார்க்குறேன். பாருங்கள், இப்போ இந்த குச்சியில் கேக் ஒட்டவே இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ கேக் ஃபுல்லாக சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேருந்து இப்போ கேக் உடனே எடுக்காதீங்க. 2-3 நிமிஷம் இந்த குக்கர் சூடு போட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து கேக் வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், கேக் நல்லா நான் ஆற வச்சுட்டேன். இப்போ சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ இது ட்ரேவிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறிட்டா சூப்பராக வந்துடுங்க. இதை போட்டு இப்படி கமுக்கணும் அப்படி கமுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கேர்ஃபுல்லாக எடுங்க உடையாமல். பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்துருச்சு. பேக் சைடு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கேக் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மெல்ல எடுங்க. இப்போது நம்ம ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக் கட் பண்ணிடலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ்! வாவ், சூப்பராக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். பார்க்கும் போதே எம்மியாக இருக்குது. பாருங்கள், ஜஸ்ட்டு 2 வாட்டி இப்படி பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக வந்துடும். நம்ம கிறிஸ்மஸ் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துறோம், அதுக்கப்புறம் டிப்ஸ் கொடுத்துட்றேன், ஏன்னா என்னால் வெயிட் பண்ண முடியல. செம்ம சாஃப்டாக இருக்குங்க. சும்மாவா, சங்கீதா செஞ்சதில்ல, அப்படி இருக்கும், உள்ள அப்படியே அள்ளும். பர்ஃபெக்ட், செம்மையாக இருக்கு. நம்ம போய் பேக்கரியில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்குன்னு சொல்லலாம். என்னடாப்பா இந்த சங்கீதா ஓவராக சொல்லுதே அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், செம்ம சூப்பராக இருக்கு. குக்கரில் இவ்வளோ சூப்பராக செய்யலாமா அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணணும்னு கிடையாது. யாருக்கெல்லாம் கேக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன அளவுகள் கொடுத்தனோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். நிஜமாக சொல்கிறேன், இதில் எந்த ஒளிவு மறையுமே கிடையாது. ஏன்னா கேக் செய்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சாதாரணமாக வராது. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கும். எதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மைதாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட போடலாம். பட் மைதா மாவுக்கும் கோதுமை மாவுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெஸ்ட்டு வந்து மைதா மாவு டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோதுமை மாவு. ஸோ இதில் எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்ன அளவுகள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நான் நட்ஸில் என்ன அளவுகள் போட்டனோ அதே அளவு போடுங்க. நட்ஸு கூடுதலாக போட்டால் இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ண வராது. நிறையா இருக்கிறதுனால அப்படியே உதிர்ந்து வரும். அதே மாதிரி நான் போட்டது இன்றைக்கி பட்டர். நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெயும் போடலாம், நெய்யும் போடலாம். எனக்கு வந்து நெய் போடுறது ரொம்ப பிடிக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பட் நிறைய பேர் பட்டர் மட்டும்தான் போடுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ஜென்ரலாக எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டர் போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். பட்டரும் நான் என்ன அளவுகள் காட்டணும் அதே மாதிரியே போடுங்க. இப்போ இந்த கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், வாவ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸுக்கு நான் எப்படி அளவுன்னு சொல்லியிருக்கேன், அதே அளவு ஊற்றுங்க. இது எல்லாம் ஊற்றி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் சப்போஸ் எங்கேயாவது ஒரு தவறு செஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா, அதாவது மாவு லூஸாக போயிடுச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அகைன் மைதா மாவு போட்டு அப்படியே கிளறுங்க. நான் எப்படி ஒவ்வொரு ப்ராசஸாக போட்டு கிளறணும் அப்படியே கிளறுங்க. நான் ரொம்ப டஃப்பாகவே சொல்லித்தரல, இதை போடணும் அதை போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி கேக்கு எப்படி எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. குக்கரில் அப்படியே ஸ்டாண்ட் வச்சா அடியில் குக்கர் தீஞ்சு போயிடுமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னை நம்பி செய்யுங்க, கண்டிப்பாக குக்கர் வந்து கருப்பாகாது. நீங்கள் குக்கரில் தான் செய்யணும்னு கிடையாது, எந்த திக்கான பாத்திரத்துலையும் செய்யலாம், அடி பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி கம்மியான தீயில வைங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் சொன்ன டைமிங்ல எடுத்து பாருங்க. உங்களுக்கு நடுவில் குத்தி பார்க்கும் போதும் கேக் வேகலன்னா திரும்ப இன்னும் 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. கேக் பேக்கான உடனே கட் பண்ணக்கூடாது. அப்படியே கொழன்னு புட்டுக்கிட்டு வராது. குறைஞ்சது 2 to 3 மணி நேரமாவது ஆறணும். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது மட்டும் அழகாக வருது, அதையே நம்ம செஞ்சால் சரியாக வரலையே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தோணியிருக்கு.
நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், கேக் செய்யும் போது எங்கே தவறுகள் வருமோ அங்கே வந்து உங்களுக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஃபாலோ பண்ணுங்கள். கேக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 1 by 1 போட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம அஸ்தலாக வருங்க. இதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் எப்பயும் செய்வீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சங்கீதா டைலாக் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கும் அன்புக்கும் எல்லையே இல்லை, வார்த்தையே இல்லை. நன்றின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு. ஸோ உங்கள் அன்பும் ஆதரவு இதே மாதிரியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இனி அடுத்து வரப்போகிற ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.